அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கல்வியையே மூலதனமாக வச்சு முன்னேறிய யூதர்கள். டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் 8 பில்லியன். அதில் வெறும் 16 மில்லியன் தான் யூதர்கள், விச் மீன்ஸ் 0.2%. ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் வெறும் 0.2% இருக்கிற யூதர்கள் எப்படி சர்வதேச அளவில் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு பார்த்தா அதனுடைய பின்னணி கல்வியாக தான் இருக்குது. இந்த 16 மில்லியன் யூதர்களும் அமெரிக்கா, ஏஷியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யூரோப்னு பரவி இருக்காங்க. உலக மக்கள் தொகை 8 பில்லியனில் 2 பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்களும் ஏஷியா, யூரோப், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்னு பரவி இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா உலகில் வாழும் ஒவ்வொரு 5 மனிதர்களில் ஒருவர் முஸ்லிம். ஒரு இந்துவுக்கு சமமாக உலகில் 2 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு புத்தனுக்கு சமமாக உலகில் 2 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதே வகையில் ஒரு யூதனுக்கு சமமாக உலகில் 107 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தும் கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி, ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 4ல் ஒரு பகுதி முஸ்லீம்கள் இருந்தும் ஏன் முஸ்லீம்கள் மற்றவங்களை பார்த்து பயப்படுறீங்க? காரணம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. இல்லைன்னா நம்மளை விட ஏன் யூதர்கள் சக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க? வெறும் 0.2% இருக்கக்கூடிய யூதர்கள் ஏன் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க? அவங்க கிட்ட எஜுகேஷன் இருக்கு. யூதர்கள் மேல இருக்கிற வெறுப்புனால யூதர்களின் பொருளை வாங்காதே, ஸ்டாப் பையிங் இஸ்ரேல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கோஷத்தை மட்டும் முன் வச்ச நாம அவங்களுடைய இந்த அசூர வளர்ச்சிக்கு வழி விட்டுட்டு அடிப்படை விஷயங்களையும் அவங்களுடைய கட்டமைப்புகளையும் ஆராய மறந்துட்டோங்கிறது தான் உண்மை. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறதுக்கான காரணம் என்ன? முஸ்லிம்களை விட அறிவு ஜீவிகளாக தங்களை அவர்கள் வளர்த்து கொள்ள காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்று தான். அவங்க கல்வியை முழுமையாக கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு